Right. முதல்ல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா புதன். புதனோட சூரியன் பிரதானமான ஒரு கோளா இருக்கு. புதனும் இணைஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு படிப்புல முதல் மார்க் வாங்குவாரு. சரியா? படிப்புல சரியான நேரத்துக்கு தேர்ச்சி அடைவாரு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் படிக்கக்கூடிய படிப்பானது எது சம்பந்தமா இருக்கணும்? ஐஏஎஸ் படிக்கணும், மெடிசின் படிக்கணும், அரசியல் சார்ந்த படிப்புகளை படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் இருப்பாரு. சரியா? அதுக்கு அடுத்தது புதனோட சந்திரன் சேர்ந்திருக்கு அப்படின்னா, அவர் படிக்கக்கூடிய கல்வி கற்கக்கூடிய காலத்துல ரொம்ப அலைச்சல் திருச்சல் அதிகமா இருக்கும். அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தான் படிப்பாரு. கல்வியில அலைச்சல் உண்டு. அதே மாதிரி இந்த சர்டிபிகேட்டுக்கெல்லாம் காசு கொடுத்து இது பண்றாங்க பாத்தீங்களா, பாஸ் பண்றது, ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணி டிகிரி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த புதன் பிளஸ் சந்திரனோட சேர்க்கையில வரும். அப்படி இல்லை அப்படின்னா கல்விக்காக அதிக செலவு செய்வாரு. உணவு சம்பந்தப்பட்ட தொழிலை படிப்பார். படிப்பு கல்வின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புதன் சந்திரன் மட்டுமே பிரதானமா இணைஞ்சிருக்கு அப்படின்னா உணவு சம்பந்தப்பட்ட தொழிலை படிப்பாரு. கலை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும். கலை சார்ந்த கல்வி படிப்பாரு. பிலிம் இன்ஸ்டியூட் இந்த மாதிரி விஷயம், கூத்துப்பற்ற இங்கெல்லாம் போய் படிக்கிறது, கடல் சார்ந்த விஷயங்களை ஆராய்ச்சி பண்றது, படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருப்பாரு புதன் பிளஸ் சந்திரன். சரியா? கற்கக்கூடிய கல்வியில ஒரு சில குளறுபடிகளும் நடக்கும். சரியா? அடுத்தது புதன் செவ்வாய் இவங்க 2 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் ஃபெயிலா போயிடுவாரு. ஃபெயில் ஆகாம நடக்காது. புதனும் செவ்வாய் மட்டும் தனிச்சிருக்கணும், வேற எந்த கிரகமும் தொடர்பு இல்லாம. அப்ப அவர் கண்டிப்பா ஃபெயில் ஆவாரு. சரியா? ரெண்டாவது, அவர் படிக்கக்கூடிய கல்வியானது கட்டட சம்பந்தப்பட்டதோ இல்ல இயந்திரம் சம்பந்தப்பட்ட கல்வியா தான் இருக்கும். கண்டிப்பா பிரேக் ஆகும் புதன் செவ்வாய் அப்படின்னா. அவர் கற்கக்கூடிய கல்வி அந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட கல்வியாவே இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவர் அடுத்தடுத்து படிச்சு போறதுக்கு அவருக்கு வசதியா இருக்கும். அதை தவிர்த்து வேற எந்த சப்ஜெக்ட் படிச்சாலும் அந்த கிரகமானது அவர்களை கவனம் செலுத்த விடாது, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக விடாது. சரியா? அதுக்கு அடுத்தது புதனும் குருவும் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கல்விக்கு தேவையான உதவி கிடைக்கும். இவங்க படிக்கணும்னு உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா என்ன படிக்கணும்னு நினைச்சாலும் சரி, அதுக்கு காசு எங்கேயாவது இருந்து பிறண்டு வந்துடும். சரியா? நீதி, சட்டத்துறை, ஆலோசனை கல்வி, பிரின்சிபால், ஹெட் மாஸ்டர், டீச்சர், அதுக்கடுத்து மதம் சார்ந்த விஷயங்களை பத்தி படிக்கிறது, அதுக்கடுத்து படிக்கக்கூடிய கல்வியில முதல் ஆளா வர்றது, படிக்கிறாங்க அப்படின்னா முதல் மார்க் வாங்குறது, காலேஜா இருந்தா கோல்டு மெடல் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இவங்க டியூஷன் போயெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்களே சுயமாவே பயிற்சி பண்ணி படிச்சிருவாங்க. புதன் குரு சேர்க்கை பெற்றவங்க. சரியா? அடுத்தது புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா உயர்கல்வி உண்டு அப்படின்னு. படிக்கக்கூடிய காலத்திலே நல்ல வசதியான கல்வியை படிப்பாங்க. எது சம்பந்தமா படிப்பாங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ், துணிகளை பத்தி படிக்கிறது, ஃபேஷன் டிசைனிங்கை பத்தி படிக்கிறது, இந்த மாதிரி சுக்கிரன் சார்ந்த கல்விகளை மட்டுமே அவங்க பிரதானமா தேர்ந்தெடுப்பாங்க. கலைத்துறையில ஈடுபாடோட இருக்கிறது, பிலிம் இன்ஸ்டியூட்ல போய் படிக்கிறது, இதெல்லாம் கூட வரும். புதனும் சனியும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா பரீட்சையில ஃபெயில் ஆவாங்க. காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா 3 வருஷத்துல எல்லா அரியரையும் கிளியர் பண்ண முடியாது. சரியா? ஒருவேளை அரியர்லாம் வச்சிருந்து 3வது வருஷமும் கிளியர் பண்ணலாம், இல்ல கடைசி வரைய கிளியரே பண்ண முடியாம கூட போகலாம். புதனும் சனியும் சேர்ந்திருந்தா படிப்புல ரொம்ப மந்தமா இருப்பாங்க. ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா
2 3 தடவை படிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரியும். பார்டர்ல பாஸ் ஆவாங்க. 35 மார்க்கு, 36 மார்க்கு, 40 மார்க்கு, 100க்கு இந்த மாதிரி வாங்குவாங்க. ரெண்டாவது, இவங்களுக்கெல்லாம் தொழில் கல்வி தான். ஏதாவது செஞ்சு காட்டி புரிய வைக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் இவங்களுக்கு புரியும். வார்த்தையால சொல்றத அவங்களால கிரகிச்சு கற்பனை பண்ணி புரிஞ்சுக்க முடியாது. சரியா? தொழில் கல்வினா இவங்களால படிக்க முடியும். அப்ப இந்த அமைப்பு இருந்துச்சு அப்படின்னாலே 10 முடிச்ச உடனே டிப்ளமோவுக்கு ஓடிடுவாங்க. டிப்ளமோவுக்கு ஓடி போய் அது ரிலேட்டடான ஒர்க்கை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது புதன் ராகு சேர்க்கை. புதனும் ராகுவும் சேர்ந்து இருக்கு அப்படின்னா உடனே கல்வி கற்கக்கூடிய இடத்துல அந்த கல்விக்காக நிறைய ஏமாற்று வேலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். வெளி நாட்டுல படிக்கிறது, வெளி மாநிலத்துல படிக்கிறது. அடுத்தவங்க ஏமாத்துவாங்களா, இவங்க ஏமாறுவாங்களா சார்? இவங்க கல்விக்காக அந்த ஏமாற்று வேலை செய்வாங்க, இல்ல கல்வியை கத்துக்கிட்டு ஏமாற்று வேலை செய்வாங்க. இவங்களே அப்படி பண்ணுவாங்களா? வெளிநாட்டு விஷயங்களை கத்துக்கிறது, வெளிநாடு போய் கத்துக்கிறது, அந்நிய மொழி அதை கத்துக்கிறது, வேற லாங்குவேஜ் அதர் லாங்குவேஜை கத்துக்கிறது, கெமிக்கலு, போட்டோ, அதுக்கடுத்து தொழில்நுட்பம் சார்ந்த கல்வியை படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம். புதன் ராகு அப்படின்னா இது புதன்னா வித்தை, ராகு அப்படின்னா நிறைய வித்தை அப்படின்னு அர்த்தம். நிறைய வித்தைகளை கத்துப்பாங்க. ஜோசியம் படிப்பாங்க, டாரட் படிப்பாங்க, அக்குபஞ்சர் படிப்பாங்க, ஹிப்னாட்டிக்ஸ் படிப்பாங்க. அப்படி கண்டினியூஸா எதுக்கு இதெல்லாம் படிச்சோம்? அந்த படிப்பு மேல போதாத ஆர்வம் ஏற்பட்டு எல்லா விஷயத்தையும் பார்க்கறது எல்லாமே கத்துப்பாங்க. மேஜிக் கத்துப்பாங்க, பிளாக் மேஜிக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், மென்டலிசம், ஹிப்னாட்டிசம் இதெல்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் கத்துப்பாங்க. சரியா? புரியுதா? இது யார் யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகுது, யார் யாருக்கு மேட்ச் ஆகல? யார் யாருக்கு புதன் செவ்வாய், புதன் சனி சேர்க்கை இருந்தது? நீங்க உங்களோட ஜாதகத்துல இந்த குற்றம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாதான் நீங்க நாளை பின்ன பலன் சொல்றவங்களும் அதை ஒத்துப்பாங்க. நீங்களே எனக்கு என்ன போச்சு அப்படின்னு இருந்தீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பதில் கொடுப்பாங்க. சரியா? எப்படி? புதன் சூரியன். புதன் சூரியன். அப்போ படிக்கக்கூடிய படிப்புல வெற்றி, மதிப்பெண் நல்ல மதிப்பெண் வாங்குவாங்க, முதல் மதிப்பெண்ணா கூட இருக்கும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் மார்க்காமா நீங்க? அப்ப அது 8th வரைக்கும் தான் சார். ஏதோ ஒண்ணு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கீங்கல்ல, நல்ல அரியர் இல்லாம கிளியர் பண்ணிட்டீங்கல்ல. என்னோட சிஸ்டருக்கு பாத்தீங்க அப்படின்னா புதன் குரு சேர்க்கை இருக்கும். சரியா? அவங்க காலேஜ்ல கோல்டு மெடல். 12th முடிச்ச உடனேயும் சாமி 12th நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா, ஆனா என்ன அப்படின்னா புதன் குரு பக்கத்துல செவ்வாய் இருப்பாங்க. 10th முடிச்சோடனையும் ஒரு பிரேக் எடுத்து வேற ஒரு காலேஜ், வேற ஒரு ஸ்கூல்ல போய் கோச்சிங் எடுத்து மார்க் இல்லாம அப்புறம் அதுக்கப்புறம் போய் இன்ஜினியரிங்ல போய் ஜாயின் பண்ணாங்க. ஆனா இன்ஜினியரிங் படிச்ச இடத்துல கோல்டு மெடல். 9th 10th செகண்டுக்கு போயிட்டு. வெரி குட், வெரி குட். சொல்லுங்க. இப்படி சொன்னா தான் நம்ம ஆளுங்களுக்கு மண்டைக்குள்ள ரிஜிஸ்டர் ஆகும். இந்த புதன் பிளஸ் செவ்வாய் எனக்கு உண்டு. சரியா? புதன் பிளஸ் சனி எனக்கு உண்டு. நான் 3ஆம் கிளாஸ்ல ஃபெயில். சரியா? இங்கிலீஷ் தெரியல, சாரி தமிழ் தெரியலன்னு சொல்லி என்ன ஃபெயில் பண்ணிட்டாங்க. அப்ப எனக்கு ரொம்ப லேட் ஆகும். நான் அஸ்ட்ராலஜியே படிக்கும்போது 3 பேட்ச், 3 பேட்ச்ல 3rd பேட்ச்ல எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு எக்ஸாமுக்கு போகாம இருந்துக்கிட்டேன் வீம்புக்குன்னு. நான் மறுபடியும் போய் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணேன். அப்போ அந்த கல்வியை முழுமையா சரியான நேரத்துக்கு படிச்சு முடிக்க முடியாது, அதுல இடைஞ்சல் வரும். புரியுதா? நம்ம படிக்கக்கூடிய திறமை இருந்தாலும் அந்த நேரத்துக்கு நம்ம புத்தியில ஒரு அலட்சியம் கிரியேட் ஆகி அதை நம்ம செய்ய மாட்டோம். சரியா? வேற யாராவது இருக்கீங்களா? புதன் ராகு யாருக்காவது இருக்கா? என் பையனுக்கு புதன் சந்திரன் உண்டு. அவன் இப்ப படிக்கிறான். எங்க படிக்கிறான் அப்படின்னா திருவள்ளிபுத்தூர்ல இருந்து சிவகாசி போய் படிக்கிறான். லாங் டிஸ்டன்ஸ்ல தான் படிக்கிறான்.
சரி, இது ஓகேவா? புதன் சூரியன். அடிச்சு போட்டுறவா? ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்தது கேட்கட்டா? அடுத்தது சொல்லட்டா? சொல்லுங்க சார். அடுத்தது, ஒருத்தர் ஒரு வண்டி வாங்குறாரு அப்படின்னா அவரோட வண்டி எப்படி இருக்கும் அப்படின்றத எழுதிக்கணும். வாகனம் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒருத்தர் வச்சிருக்கிற வண்டியை பத்தி நம்ம ஆய்வு பண்ணணும் அப்படின்னா என்ன கிரகத்தை பார்க்கணும்? சுக்கிரன் அப்படின்ற கிரகத்தை தான் பார்க்கணும். சுக்கிரனும் சூரியனும் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவர் எந்த மாதிரி வாகனத்தை பயன்படுத்துவார் அப்படின்றத பார்க்கணும். சொல்லட்டா? அரசு வாகனம் அமையும் அப்படின்னு. சுக்கிரனும் சூரியனும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா அரசு வாகனம் அமையும். அது அரசாங்க வேலையில இருப்பாங்களா சார்? அப்படி கிடையாதுமா. இப்ப நம்ம கவர்மெண்ட்ல இருக்கிற வண்டி எல்லாம் நிறைய யூஸ் பண்ணாம ஏலத்துக்கு விட்டுருக்காங்க. ஆமா விடுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி வண்டி கூட அமையலாம்ல. சரி சரி. புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? நான் முழுசா முடிச்சிடுறேன். அரசு வாகனம் அமையும். எல்லா பேத்திக்கும் அதே இது அமையாது. அப்பாவோட வண்டியை இவங்க எடுத்து ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்பாவோட வண்டியை இவங்க எடுத்து ஓட்டுவாங்க. சென்டிமெண்டா வச்சிருப்பாங்க, எங்க அப்பா ஓட்டின வண்டி அப்படின்னு சொல்லி சென்டிமெண்டா வச்சிருப்பாங்க. ம். அந்த வாகனம் ரொம்ப பாதுகாப்பான வாகனமா இருக்கும். இந்த வாகனத்துக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். ஏன்னா சூரியன் ஒரு கௌரவத்தை குடிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்றதுனால அந்த வண்டிக்குன்னு ஒரு ஒரு கௌரவம் இருக்கும். அதுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கும். அந்த வண்டிக்குன்னு ஒரு பிராண்டு. அந்த பிராண்டை சொன்னா ஓ அந்த வண்டியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பிராண்டா இருக்கும். இப்ப பிராண்டட் பைக்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? சொல்லுங்க, ஏதாவது ஒரு பிராண்டு, இதுதான் பிராண்ட் அப்படின்னு. புல்லட் சார். எப்படி? புல்லட் புல்லட் புல்லட்னு சொல்லக்கூடாது, ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்லணும். ராயல் என்ஃபீல்ட். அப்போ அதுதான் பிராண்ட். அப்போ பிராண்ட் எது பிராண்ட் அப்படின்னா இதுதான் பிராண்ட். புரியுதா? அதே மாதிரி இவங்க பயன்படுத்தக்கூடிய தந்தையோட வண்டியா இருக்கும். அப்பா சென்டிமெண்ட்ல வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா பிராண்டட் பைக்கு, இந்த மாதிரி வாகனத்தை யூஸ் பண்ணுவாங்க. வண்டி ரிப்பேர் ஆகுறதுக்கு முன்னாடி சர்வீஸ் கொடுத்து வச்சிருவாங்க. கரெக்டா 6 மாசம் ஆயிடுச்சா, வண்டி சர்வீஸ் டைம் ஆயிடுச்சு, போய் வண்டியை சர்வீஸ் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை சர்வீஸ் விட்டு பக்காவா வச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் வீட்டுல உட்காந்து வண்டியை தொடச்சு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா? ஒரு பைக் இருக்கும், அந்த பைக் அவங்களே நட்டு எல்லாத்தையும் டைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறாங்கல்ல, இதெல்லாம் இதான் காரணம். சரியா? சுக்கிரன் பிளஸ் சூரியன் இணைவா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கு. அடுத்தது சொல்றேன். சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றேன், எழுதிக்கோங்க. சுக்கிரன் சந்திரன் இணைவு பெற்றவங்க பாத்தீங்க அப்படின்னா வண்டியை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பெண் தொடர்பு இருக்கும் அப்படின்றது பிராக்கெட்ல ஆய்வு பண்ணிக்கு. சரியா? இவங்க என்ன அப்படின்னா அடிக்கடி வண்டியை மாத்திக்கிட்டே இருப்பாங்க சார். ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனம் வாங்குறவரும் சொல்லக்கூடாது, அடிக்கடி வண்டியை மாத்திக்கிட்டே இருப்பாரு. இவருக்கு எப்படி ஒரு தரமான வண்டியை தேர்ந்தெடுக்கிறதுனே தெரியாது. ஒரு நபர் வண்டியை பயன்படுத்துவாரு 10 வருஷம் 15 வருஷம்
20 வருஷம் எங்க அப்பா காலத்து வண்டின்னு கூட பயன்படுத்துவாரு. ஆனா இவங்க தேர்ந்தெடுக்கிற வண்டி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 6 மாசம், 1 வருஷம், அதிகபட்சம் ஒரு 2 வருஷம் ஓட்டிட்டு உடனே வேற வண்டி மாத்திடுவாங்க. தகுதியான வாகனங்களை வைத்துக் கொள்ள மாட்டார் அப்படின்னு போடுங்க. வாகனங்களை சரியாக பராமரிக்க மாட்டார். வாகனம் அழகாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். அதே மாதிரி சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பலன் அப்படின்றது. செவ்வாய் சேர்க்கை இருக்கு அப்படின்னா உடம்புல பிளேட் இருக்கும் ஆண்களுக்கு. சரியா? ஆய்வு பண்ணி பாருங்க. தடித்த கம்பீரமான வாகனங்களையே விரும்புவார் அப்படின்னு. தடித்த கம்பீரமான வாகனங்களை விரும்புவார். ஜீப்பு போன்ற கரடுமுரடான பாதையில் செல்லும் வாகனங்களை விரும்புவார். இந்த மலை மேல ஓட்டிட்டு போற மாதிரி ஒரு வண்டி இருக்கும் பாத்தீங்களா, ஹிமாலயன் அப்படின்னு ஒரு வண்டி இருக்கும். மக்காடெல்லாம் தூக்கிக்கிட்டு இருக்கோம். சரியா? இந்த மக்காடு தூக்கிக்கிட்டு இருக்க மாதிரி வண்டி எல்லாம் இந்த சுக்கிரன் செவ்வாய் இருக்கிறவங்க தான் விரும்புவாங்க. ஜீப்பு, தார்லாம் இப்ப வந்திருக்குல்ல, அந்த மாதிரி ஜீப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விரும்பக்கூடியவங்க ஜாதகத்துல சுக்கிரன் செவ்வாய் இணைவு பெற்றவங்களுக்கு தான் இந்த மாதிரி விருப்பத்தை வச்சிருப்பாங்க. அடுத்தது சுக்கிரனும் புதனும் அழகான வாகனம். தன்னுடைய தகுதிக்கேற்ற வாகனம். தொழிலுக்கு தகுந்த மாதிரி வண்டி வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறவங்க பெரிய கோடீஸ்வரரா இருப்பாரு. ஆனா பாத்தீங்கன்னா ஸ்கூட்டி தான் ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. ஒரு ஜூபிட்டரோ, சரியா, ஒரு லேடிஸ் யூஸ் பண்ற மாதிரி ஒரு பைக், இந்த மாதிரி பைக்கை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இல்ல ஒரு பேட்டரி பைக், இந்த மாதிரி விஷயங்களை தான் யூஸ் பண்ணிட்டு. இந்த புதனும் செவ்வாயும் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு பிராக்கெட்ல எலக்ட்ரிக்கல் பைக்குன்னு கூட போட்டுக்கோங்க. சுக்கிரன் செவ்வாய் அமையப்பட்டவர்கள் எலக்ட்ரிக் பைக் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. அதுக்கடுத்து சுக்கிரனும் குருவும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா என்ன மாதிரி வண்டி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்துட்டு இயற்கையிலே நல்ல கரெக்டான வாகனம் அமையும். சரியான வாகனத்தை தேர்ந்தெடுப்பாங்க. இவங்க வந்து அவங்க வாகனத்தை அவங்களோட அதிர்ஷ்டமா நினைப்பாங்க. இந்த குடும்பத்துல ஒருத்தவங்க மாதிரி வண்டிய சென்டிமெண்ட் பார்ப்பாங்க பாத்தீங்களா. இது என் வண்டி, இது என் தம்பி, இது என் குதிரை, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி வண்டியை வந்துட்டு ஒரு எமோஷனல் கனெக்ஷனோட வச்சிருக்கிறவங்க தான் இந்த சுக்கிரன் பிளஸ் குரு. இந்த அமைப்பு இருக்கிறவங்க எல்லாம் வந்து வண்டியை ஒரு மெம்பர் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த வண்டி அவங்களுடைய பாரம்பரிய கௌரவத்தை வெளிப்படுத்தும். ஏதாவது ஒரு பழைய மெமரி அந்த வண்டிக்குள்ள அந்த மெமரி இருக்கும்.
அப்பா வாங்கி கொடுத்தது, இல்ல நான் காலேஜ் படிக்கும்போது என்னுடைய காதலி உட்கார்ந்து இருந்த வண்டி அப்படின்ற மாதிரி அந்த வண்டிக்கு பின்னாடி ஒரு அழகான நினைவுகள் இருக்கும். அதுக்கு அடுத்தது சுக்கிரனும் சனியும். சுக்கிரன் சனி இணைய பெற்றவர்கள் பழைய வண்டியை தான் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. வண்டியை சரியா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. தகுதி குறைவான வண்டியை தான் வாங்குவாங்க. வலு வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரே குப்பையும் கூலையுமா சகதி எரியுமா கிடந்தா கூட அதை துடைக்க கூட மாட்டாங்க. அப்படியே தான் அதையே வச்சு யூஸ் பண்ணிட்டு போவாங்க. இந்த சுக்கிரன் சனி அமைப்பை உடையவர்கள். சரியா? என்ன இருந்தாலும் சரி அப்படியே தான் தொங்கிட்டு கிடக்கும். இண்டிகேட்டர்ல ஒரு பக்கமா உடஞ்சி தொங்கிட்டு கிடக்கும். ஹெட்லைட்ல இறங்கி போய் கிடக்கும். இருந்தாலும் அதையே வச்சு ஓட்டுவாங்க பாத்தீங்களா? அவங்களும் இந்த அமைப்பை உடையவங்க தான். அடுத்தது சுக்கிரன் பிளஸ் ராகு. வாகனம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். வாங்குற வாகனம் அடுத்தவங்களெல்லாம் பிரமிக்க வைக்கிற மாதிரி வாகனம் ஓட்டணும்ன்ற எண்ணத்தை உடையவர்கள். அவங்க தகுதிக்கு மீறின வாகனத்தை தான் வாங்குவாங்க. தகுதிக்கு மீறின வாகனம் தான் வாங்கி ஓட்டுவாங்க. உதாரணமா அந்த வண்டி மைலேஜே 20 தான் தரும். ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கு ஒண்ணுமே வழி இல்லாம இருப்பாங்க கஞ்சிக்கே, ஆனா ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கி வச்சிருப்பாங்க. அதோட வண்டியோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஒரு 5-6 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இதுலதான் வரும். சுக்கிரன் பிளஸ் ராகு. அதுக்கடுத்து சுக்கிரன் பிளஸ் கேது. சுக்கிரன் கேது இது கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா வாகனத்தின் மீது வெறுப்பும் விரக்தியும் ஏற்படும். இவங்களுக்கு வண்டி சரியா அமையாது. இவங்க அடுத்தவங்க பேர்ல இருக்கிற வண்டியை தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தவங்க வண்டியை தான் ஓட்டி ஆகணும். ஒண்ணு வண்டி வாங்கினா அடிக்கடி பழுது ஏற்படும். அப்படி இல்லைன்னா வண்டி வாங்கணும்னு நினைச்சு நினைச்சு அது தட்டி போய்கிட்டே இருக்கும். சரி, இப்ப வரைய இது பண்ணது புரியுதா? அடுத்தது போலாமா? இன்னைக்கு நம்ம ரொம்ப கண்டென்ட் வாசிக்க முடியாது, ரொம்ப கண்டென்ட் சொல்லி கொடுக்காத மாதிரியே இருக்கும். இன்னைக்கு என்னடான்னா ரொம்ப கண்டென்ட் ஓடி போயிடுச்சு, எப்படி போச்சுனே தெரியல. சரி, திருமணம்னு ஒரு தலைப்பு போடு. உட்காந்துட்டு சொல்லட்டா? சொல்லுங்க சொல்லுங்க. திருமணம்னு ஒரு தலைப்பு போடுவாங்க. ம். இது ரொம்ப முக்கியமான டாபிக், ரொம்ப யூஸ்ஃபுல்லா. செவ்வாய் பிளஸ் சனி. செவ்வாயும் சனியும் ஒரு ஜாதகத்துல ரொம்ப நெருக்கமான பாகையில் இருக்கு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றதுதான். இவங்களுக்கு இளமையிலே திருமணம் நடைபெறுவது இல்லை.
சிலருக்கு இளமையிலே திருமணம் ஆகிறது கிடையாது, சிலருக்கு திருமணமே ஆகிறது கிடையாது, சிலருக்கு என்னடா இது தேடி தேடி விரக்தி ஆகி அதுக்கப்புறமா தான் அதுக்கடுத்து திருமண வாழ்க்கையே அமையும். சரியா? சரி சார். ம். ம். நீங்க எத்தனை பவுன் நகையை வச்சுட்டு என்ன முக்குனீங்கன்னாலும் சரி, செவ்வாய் சனி கன்ஜெக்ஷன் இருக்குன்னா அது வந்துட்டு கல்யாண விஷயத்துல ஒரு பாடுபடுத்திடும். சரியா? கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு காட்டதான் செய்யும். ரொம்ப விரக்திக்கு அப்புறம் தான் நமக்கு வேற வழியே இல்லை, இதைத்தான் கெட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு பின்னாடிதான் கல்யாணமே முடிக்கும். அதுக்கடுத்து செவ்வாய் பிளஸ் ராகு. செவ்வாயும் ராகுவும் ஜாதகத்துல சேர்ந்திருக்கு அப்படின்னா இதுதான் பலன். திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு நடக்கிறதுக்கு லேட் ஆகும். கல்யாணத்தை ஒட்டியே கீழே விழுகிறது, ஏதாவது சண்டை சச்சரவு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். செவ்வாயும் புதனும் சேர்ந்திருக்கு அப்படின்னா அவங்களே வந்துட்டு தைரியமா காதலிப்பாங்க. நான் இந்நேரத்தான் காதலிச்சேன் அப்படின்னு தைரியமா போல்டா சொல்லுவாங்க. எனக்கு இவங்க கல்யாணம் முடிச்சு வைங்கன்னு சொல்லி கேட்பாங்க. கல்யாணத்தை பொறுத்த அளவுல இந்த செவ்வாய் புதன் தடையை தராது. ஆனா கல்யாணம் விஷயத்திலையும் காதல் விஷயத்திலையும் ஒரு துணிச்சலை கொடுத்துரும். ஓடி போய் கல்யாணம் முடிக்கிறவங்க, எனக்கு இவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செவ்வாய் புதனோட சேர்க்கை பெற்று அந்த பாவகம் இயங்கும் போது இந்த விஷயங்கள் தான் வெளியில வரும். சரியா? இதுல செவ்வாயோட குரு சேர்ந்துட்டா அப்படின்னா நல்ல குணமான கணவர் கிடைப்பாரு. செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்தாலும் அது நல்லாதான் இருக்கும். செவ்வாயோட சந்திரன் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, லிக்கர் சாப்பிடுவார். கணவர் குடிக்கக்கூடிய குணங்களா இருக்கும். சார் செவ்வாய் சந்திரன் சேர்ந்தா குடிப்பாங்க சார். சார் சந்திரனும் செவ்வாயும் செவ்வாயோட சந்திரன் சேர்ந்தா பொறுமை. சந்திரன் செவ்வாயோட சந்திரன் சேர்ந்தா சந்திரனும் செவ்வாயும் யாரோட ஜாதகத்துல இருந்தாலும் உங்க வீட்டுல யாராவது குடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. பதில் வரும். அநியாரம் பாருங்க, செக் பண்ணி பாருங்க. சரியா? ஏன்னா மதுவை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். அப்போ கணவர் குடிப்பாரா அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி வரும். கேட்டு பாருங்க, செக் பண்ணி பாருங்க. நான் 2-3 இடத்துல பார்த்திருக்கேன் சார், நல்லா மேட்ச் ஆயிடுச்சு சார். நான் யார செவ்வாயும் சந்திரனும் யார் ஜாதகத்துல இருந்தாலும் சரி, இதுல யார் சரக்கு போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டுருவேன் கரெக்டா. செக் பண்ணி பாருங்க. இப்ப செவ்வாய் பிளஸ் சூரியன் சேர்க்கை பெற்று இருக்கு அப்படின்னா என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.
சரியா? இப்ப ஸ்ரீராமர் சாரும் நாராயணன் சாரும் தான் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் இருக்கிறீங்களா? சார் இருக்கிறோம் சார். இருக்கோம். 3 பார்த்து 4 பார்த்து. சரி. செவ்வாய் இப்ப சூரியன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கணவர் வந்துட்டு கிழக்கில இருந்து வருவார் அப்படின்னு சரி. செவ்வாயோட சூரியன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கணவர் கிழக்கில் இருந்து வருவார். திருமணத்தில் தடை இல்லை. தடை இல்லையா சார்? ஆமா, தடை இல்லை. அதிகாரம் மிக்க பதவியில் இருந்து வருவார். அரசு பதவியாக இருக்கலாம். நேர்மை ஒழுக்கம் கடைபிடிப்பவராக இருப்பார். பிடிவாதமும் விட்டுக் கொடுக்காத தன்மையும் கோபமும் கணவருக்கு உண்டு. எழுதிட்டீங்களா? செவ்வாயோட சூரியன் சேரக்கூடாது. சரியா? கீழே போட்டு வச்சுக்கோங்க. செவ்வாய் சூரியன் ஒரு பெண்ணுக்கு இணைவு இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு ஒரு மாதிரி கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. சரியா? கணவனுக்கு கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. ஆய்வு பண்ணி பாருங்க. ஆய்வு பண்ணி பாருங்க. சரியா? நான் சொல்றதெல்லாம் எடுத்து அப்படியே தூக்கி போட வேண்டாம். ஆய்வு பண்ணுங்க. அப்படின்னா நீங்க ஆய்வு பண்ணிக்கணும், பரிசீலனை பண்ணிக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலயுமே அந்த செவ்வாய் சூரியன் அந்த வேலையை செய்யாது. இடங்கள்ல இந்த விஷயத்த செய்யும். செவ்வாய் சுக்கிரன் தான் இருக்கு. ஆமா, சொல்லுங்கம்மா. இல்ல சார், செவ்வாய் சுக்கிரன் தான் இருக்குது நிறைய. நல்லது தானே? கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப யோகமான அமைப்பை ஏற்படுத்திக்கணும். ரைட், ஓகே. இப்ப செவ்வாய் சூரியன் முடிஞ்சதா? இருக்கிறது செவ்வாய் சந்திரன். சொல்லுங்க. செவ்வாய் சந்திரன் சொல்லிட்டீங்கல்ல, குடிப்பழக்கம் உடையவர். இப்ப நம்ம கடைசியா பார்த்து செவ்வாய் சூரியன் பார்த்தோம். சந்திரன் சொன்னீங்க. செவ்வாய் பிளஸ் சந்திரன் சின்ன பாயிண்ட் ஒண்ணு சொன்னேன். அப்படின்னு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். இப்ப டீட்டெயிலா பார்ப்போம். செவ்வாய் பிளஸ் சந்திரனா விரைவில் திருமணம் நடக்கும். தொலை தூரத்தில் இருந்து வருவார் சந்திரன். கணவர் பயணத்தில் விருப்பம் உடையவர். அலைச்சல்லே இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அந்த பிள்ளைக்கு கணவனா வருவான். அலைச்சல் அதிகமா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பையன் சரக்கு அடிக்கிற பையனா கூட இருக்கலாம். கிளைண்ட் ஒரு ஒருத்தருக்கு அவங்க பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா மிதுன லக்னம், லக்னத்துக்கு 7ல் செவ்வாயும் சந்திரனும் உட்காந்து. அப்போ 7ல் செவ்வாய் சந்திரன். சரியா? மிதுன லக்னம், லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் சந்திரன். இப்ப இந்த அமைப்பு இருந்தா லிக்கர் சாப்பிடுவாங்க.
இதுல என்ன கொடுமை அப்படின்னா, இப்ப செவ்வாய் சந்திரன் ஆகி போகுது. மிதுன லக்னத்துக்கு 9 குடையவன் தான் செவ்வாய், 5 குடையவன் சந்திரன். அப்ப அவங்களோட அந்த பொண்ணோட அப்பாவும் சரக்கடிப்பாப்புல, கணவனும் சரக்கடிப்பான். பார்த்து சரியா? இப்ப சந்திரன் செவ்வாய் இணைவு 7ஆம் பாவகத்துல இருந்ததுனால கணவனை பிடிச்சிருக்கு. 9ஆம் பாவக அதிபதி அந்த சந்திரனோட சம்பந்தப்பட்டதுனால இந்த விஷயத்தை செஞ்சு. சரி, அதுக்கு அடுத்தது சந்திரன் செவ்வாய் பிளஸ் புதன். கணவர் புத்திசாலி, திருமணத்தில் தடை உண்டு. கணவருடன் உறவில் சுமூகம் இல்லை. இளமையான கணவர் அமைவார். என்ன சார்? இளமையான, அதாவது பொண்ணை விட வயசு கம்மியா கூட கிடப்பான் அப்படின்றாங்க. இல்லைன்னா பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருப்பான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வடக்கு திசையில் இருந்து கணவர் வருவார். அறிவு சார்ந்த தொழில். இந்த திசையெல்லாம் கரெக்டா வருமானு சொல்லி சொல்ல முடியாது சார், கொஞ்சம் ஆய்வு பண்ணிக்கோங்க சார். நான் இதுவரை அந்த திசையெல்லாம் ஆய்வு பண்ணதில்லை, நீங்க ஆய்வு பண்ணிக்கோங்க. சரி சார். ஆசிரியர் கணக்கர் நிலங்கள் இருக்கும். ஆசிரியராவோ இல்ல கணக்கு பார்க்கிறவரா இருப்பாரு, நிலங்கள்லாம் இருக்கும். கணவருடன் பகை ஏற்படும். இந்த செவ்வாய் புதன் சேர்க்க கல்யாணத்துக்கு முன்னாடி அதீத ஆர்வம் இருக்கும் சார். கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கணவன், இந்த புதன் அப்படின்னா காதலன். இப்போ அந்த காதலனா இருக்கும்போது ரொம்ப ஆசாபாசம் அதிகமா இருக்கும். கணவனான உடனே அந்த ஆசாபாசம் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசப்படும். செவ்வாய் பிளஸ் குரு. கணவர் பாரம்பரியமும் ஒழுக்கமும் உடைய குடும்பத்திலிருந்து வருவார். கணவர் நேர்மையானவர். கணவர் பெருத்த உடலை உடையவர். கணவர் வடகிழக்கு பகுதியிலிருந்து வருவார். கணவன் மனைவிக்கு இடையே உறவு சீராக இருக்கும். ஏற்கனவே நீங்க செவ்வாய் சனி எழுதியிருப்பீங்க சரியா? இப்போ அதுக்கு 2 பாயிண்ட் சொல்றேன், அதையும் சேர்த்து எழுதிக்கோங்க. மறுபடியும் செவ்வாய் சனின்னு போட்டுக்கோங்க. கணவன் மனைவி உறவு சீராக இருக்காது. சரியா? அடிமை தொழில் புரிவார் கணவர்.
குறைந்த வருமானத்தை உடையவர். தாம்பத்தியத்துல ஈடுபாடு குறைவா இருக்கும் உங்க கணவருக்கு. பொருளாதாரத்துக்கு சிரமப்படக்கூடிய நபராக இருப்பார். இதனாலே பொருளாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார். பொருளாதாரத்துக்கா? இதனாலேயே வந்துட்டு உள்ள கலகம் வரும், பிரச்சனை வரும். நம்ம கரெக்டா வீட்டுல வாங்கி போடல அப்படின்னா பிரச்சனை வந்துடும் சார். சரியா? கேட்கறதெல்லாம் கரெக்டா வாங்கி கொடுக்கல அப்படின்னா குண்டு வெடிச்சிடும், ஒரு நாள் டம்பு டம்பு வெடிச்சிடும். அடுத்தது செவ்வாய் ராகுவும் சேர்ந்திருக்கு அப்படின்னா விபத்து கண்டங்களை சந்திப்பார் கணவர். கலப்பு திருமணம், காதல் திருமணம் ஏற்பட வாய்ப்புண்டு. கணவர் வெளியூரிலோ வெளிநாட்டிலோ இருப்பார். சொந்தத்தில் திருமணம் கிடையாது. பிரபலமான நபராக இருப்பார். பிரபலமா இருப்பார். செவ்வாய் ராகு சேர்க்கை பெற்றவர் பிரபலமா இருப்பார். அதுக்கடுத்து செவ்வாய் கேதல். கணவருடன் தகராறு ஏற்படும். செவ்வாய் கேது. கணவர் ரொம்ப பக்திமானா இருப்பாரு, பக்தியில அதிகமா இருப்பாரு. கணவர் பிடிவாதமும் வைராக்கியமும் உடையவர். கணவன் மனைவி பிரிவை ஏற்படுத்திடும். ஏன் கணவன் மனைவி பிரிவு ஏற்பட காரணமா இருக்கிறது. ஓகேவா? என்னென்ன கிரக சேர்க்கையெல்லாம் இருக்கக்கூடாது? செவ்வாய் கேது இருக்கக்கூடாது. செவ்வாய் கேது இருக்கக்கூடாது. செவ்வாய் ராகு, செவ்வாய் ராகு இருக்கக்கூடாது. சனி இருக்கக்கூடாது. சனி 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 இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது செவ்வாய் சொல்லுங்க. சூரியன் சந்திரன். சரியா? செவ்வாய் சூரியன் வேண்டாம், செவ்வாய் சந்திரன் கூட அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம். எல்லாமே அக்செப்டபிலிட்டி தான். கொஞ்சம் ஏற்றுக்கொண்டு போகக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை தான் இதெல்லாம். செவ்வாய் சந்திரன், செவ்வாய் சூரியன். சரியா? சூரியன் கூட சொல்லுங்கம்மா, சும்மா சொல்லுங்க. செவ்வாய் சூரியன் கூட அந்த, அதாவது உப கிரகங்கள் ஒண்ணு போல சேருது இல்லையா? நேரம் வந்துட்டு இது வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கம்மா. இது 30 டிகிரியில வருதா, 10 டிகிரியில, அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு வந்துட்டு எத்தனை பாகை வித்தியாசத்துல இணைஞ்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனையும் வரும் அப்படின்னு சொல்லி
தூரமா இருந்தா இன்னும் இல்ல சார். ஏதாவது ஜாதகம் இருந்தான்னு சொல்லுங்க, நான் எப்படி இருப்பேன், என்ன மாதிரி இருப்பேன் சொல்லி சொல்றேன். செவ்வாய் சூரியன். சரியா? ஓகே. இப்ப இந்த கொடுத்த நோட்ஸை வச்சு மற்ற ஜாதகத்துல பொருத்தி பாருங்க. சரி சரிங்களா? சரியா? ஒரு நிமிஷம் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு